இவ்வளோ நாள் நான் வந்து ஸ்ருதிகாவை பிரிஞ்சு யாருமே இருந்ததில்லை. அங்கே போனால் நான் பயங்கரமாக அழுதுருவேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ மிஸ் பண்ணும்போது நிறைய கண்ணீர் வருது. இப்போ இருக்கிற நிலைமையில வந்தோடனே என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவா. நானும் ஆர்வம் தான் அவரோட வீக்னஸ். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, அப்படியே இந்தியா ஃபுல்லாவே அர்ஜுன் யாரு அர்ஜுன் எங்க இருக்காரு இதெல்லாம் சலுபாயெல்லாம் சொல்றாரு. நம்ம பேரை அர்ஜுன் வந்து பேங்காக் போயிருக்காரு. இல்ல பிக் பாஸ்ல என்னன்னா ஸ்ருதிகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஸ்ருதிகாவுக்குமே ஏதாவது சின்ன சண்டை வந்தாலே ஷீ வில் பிரேக் டவுன் பயங்கரமா. அப்புறமா அன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு நைட்டுக்கு மேல சண்டையை நாங்க எடுத்துட்டு போகவே மாட்டோம். எங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அந்த நைட்டே முடிஞ்சிடும். பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ வெரி சென்சிட்டிவ். உள்ள போய் பிக் பாஸ் வீட்டில் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது, எல்லாமே ஹர்ட் பண்ணுவாங்க. பட் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் உமன், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஆனா எதுக்கு நம்ம வந்து ஸ்ருதிகா கஷ்டப்படுறத நம்ம பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பின்னாடி பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஃபைட்ஸ் இருக்கும். ஸோ ஐ தாட் வை டு கோ த்ரூ ஆல் தட் அப்படின்றதுனால நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். பட் ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். அப்புறம் எஸ் ஓகே குட், இப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஸ்ருதிகாவே இருக்கும்போது நம்ம சப்போர்ட் தானே பண்ணுவோம். உள்ள ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல அவங்கள? இல்லை பயங்கரமா, அதெல்லாம் பயங்கரமா மிஸ் பண்றோம். நான் மட்டும் இல்லை, ஆரவ் கூட. இவ்வளோ நாள் நான் வந்து ஸ்ருதிகாவை பிரிஞ்சு யாருமே இருந்ததில்லை. சரி, நான் கூட ஒர்க் போகும்போதோ ஒரு 2 days மேக்ஸிமம். ஆரவ் வந்து 1 night கூட ஸ்ருதிகா இல்லாமல் இருந்ததில்லை. ஸோ இட்ஸ் வெரி டஃப் ஃபார் அஸ். பட் அட் த சேம் டைம் ப்ரௌடாகவும் இருக்கு. ஸ்ருதிகா அங்கே போய் கலக்கிட்டு இருக்காங்க, அதனால பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கு. ஒரு ஃப்ரீ டாஸ்க்னு ஒன்று வரும்ல, ஃப்ரீ டாஸ்க், அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர்டா இருக்கீங்க? அங்கே போனால் நான் பயங்கரமா அழுதுருவேன்னு நினைக்கிறேன். நான் அந்த டே 1ல இருந்தே அர்ஜுன்ற பேரு இப்போ வரைக்கும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது அவங்க வந்து லவ் ஸ்டோரி சொல்ற விதமா இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சொல்றப்ப அவங்க மிஸ் பண்றது அதிகமா தெரியுது. பயங்கரமா தெரியுது. ஆமாமா, அதுதான், அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஐ எம் ஆக்சுவலி கிஃப்டட். ஸ்ருதிகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு ஐ எம் கிஃப்டட். யாருமே போயிட்டு அவ்வளோ ஒரு நேஷனல் ஸ்டேஜ்ல என்னை பத்தி தான் இன்னைக்கு கூட நான் லைவ் ஃபீட் பாக்குறேன், என்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ வாட் டு டு, ஹாப்பி. அண்ட் பிக் பாஸ் வந்து உங்களுக்குலாம் சொன்னாரே, ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஸ்ருதிகா வந்து ஒரு பாஸ் கொடுத்த ஒரு வார்னிங் வந்து அவர் மூலியமா வந்தது. அது பெரிய விஷயம் இல்ல. ஹிந்தி பிக் பாஸ தமிழ் பேச வச்சு அண்ட் அவரை வந்து இந்த சொல்றதெல்லாம் எனக்கு வந்து பேன் இந்தியா லெவல்ல இருந்து வார்னிங் வந்திருந்தது. அப்பதான் நான் பேங்காக்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஹைலைட்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சும்மா சொன்னேன். பட் இட் வாஸ் வெரி ஹாப்பி. பிக் பாஸ் வந்து பேசினது, அவரு இவங்க இன்னொருத்தவங்க வந்தாங்க, மல்லிகா ஷெராவத், அவங்க வந்து சொன்னது பேங்காக்ல. அப்பனா எந்த அளவுக்கு என்னை பத்தியே அவங்க பேசியிருக்கா பாருங்க. லைவ் ஃபீட்ல எல்லாம் என்னை பத்தியே பேசினதுனால தான் அங்க இப்போ போய் அவங்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டா என்னோட லைஃப் ஹிஸ்டரி, என்னோட என்னென்னலாம் எனக்கு ஸ்ருதிகாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கூட அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு கண்டஸ்டன்டா என்ன ஆக்கிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக ஸ்ருதிகா வந்து கேமே விளையாடல. அதுதான், தட் இஸ் ஒன்லி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே ஸ்ருதிகா பண்ணணுன்ட்டு பண்ணல. அதுதான் ஸ்ருதிகா. ஆக்சுவலாக அவள் வந்து எப்பயுமே பப்ளியாக தான் இருப்பாள். ஏதாவது கோவம் வந்து ரியாக்ட் பண்ணுவாள், பின்னாடி வந்து மனசுக்குள்ளே ஏதாவது இருந்தால் டேரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிவிடுவா. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது இவங்க நம்ம ஃப்ரெண்டு, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, ஏதாவதுன்னா சொல்லிவிடுவா. ஸோ ஸ்ருதிகா இஸ் பீயிங் ஹர் செல்ஃப். த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஸ்ருதிகா இந்த பிக் பாஸில் வந்து என்னென்னா, எல்லாருமே பிளான் பண்ணி போயிருப்பாங்க. இவ ஹிந்தி பிக் பாஸ் பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷத்தில் ஸ்ருதிகா வந்து ஹிந்தி பிக் பாஸ் பார்த்ததில்லை. அவங்க அம்மா பெரிய ஃபேனு. கிளிப்பிங்ஸ் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறதோட சரி, அப்புறமா ஏதாவது நியூஸ் வந்தால் அதை பார்க்குறதோட சரி. தமிழ் பிக் பாஸோட வெறியர்கள் நாங்கள் உட்காந்து ஃபுல்லாக தமிழ் பிக் பாஸ் தான் பார்ப்போம். ஹிந்தி பிக் பாஸ் அவள் பார்த்ததில்லை. ஹிந்தி பிக் பாஸில் யாரையும் தெரியவும் தெரியாது. அதனால் ஸ்ருதிகாவுக்கு வந்து இப்போது அங்கே உள்ளே போகும்போது ஒரு செட் நோஷன் இல்லை. இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் அவள் எதுவுமே பிளான் பண்ணல. நானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அண்ட் ஷீ ஷோயிங் தட். அதுதான் வந்து இன்னும் நல்லா இருக்குது.